இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் 10th மேக்ஸில் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.4ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிராஃப் கொடுத்துட்டு கிராஃப் வந்து ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுதான்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கிராஃப் பாருங்கள், ரெட் கலர் லைன் கொடுக்கும் பாருங்கள், அதுதான் கிராஃப். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபங்க்ஷனாக கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், வெர்டிக்கல் லைன் யூஸ் பண்ணுறோம். வெர்டிக்கல் லைன் போடுங்க பாருங்கள். போடும்போது ஃபங்க்ஷன் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது, 2 பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது, அந்த க்ரீன் கலர் லைன். அப்போ நம்ம ஃபங்க்ஷனாக சொல்லணும்னா மோர் தென் 1 பாயிண்ட் வந்து நாட் ஏ ஃபங்க்ஷன். பட் இது ஃபங்க்ஷன் சொல்லணும்னா ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் இன்டர்செக்ட் ஆகிருக்கணும். பட் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், மோர் தென் ஒரு பாயிண்ட் என்ன ஆகிருக்கு, இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அப்போ 1 நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், செகண்டில் வந்து ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. தேர்டு பாருங்கள், தேர்டு வந்து 2 பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகிருக்கு, மோர் தென், அதாவது மோர் தென் 1. அதே மாதிரி 4 பாருங்கள், ஒரே ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அப்போ கிராஃப் 1 and 3 does not represent a function. அப்போ எது ஃபங்க்ஷன் சொல்லுங்கள், 2 and 4. ஏன்னா இங்கே என்ன இருக்குது, ஒரே ஒரு பாயிண்டில் தான் என்ன ஆகிருக்கு, இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அப்போ 2 and 4 represent a function. நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.